ஹெல்மெட்டுக்கும் முடி கொட்டுறதுக்கும் பெரிய சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர் தான். சமையல் கட்டில் உள்ளதெல்லாம் ஸ்கேல்பில் தூக்கி போட வேண்டியதுலாம் 100% கிடையாது. அப்படின்னா திருப்பியும் சொல்கிற உலகத்தில் எல்லாருக்குமே பால்னஸ் வந்துருக்கு. ஸோ எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் ஐடிலேருந்து வரவங்க எல்லாமே சொல்கிறது உண்டு. டாக்டர் நைட் ஷிஃப்ட்ஸ் போகும்போது எங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது டாக்டர். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா இப்போ இவருக்கு எம் ஷேப் இருக்குது இல்லையா, இப்போ இவருக்கே டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அப்போ ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ இந்த டோனர் ஏரியாலேருந்து முடி எடுத்துட்டா வளராதா அப்படின்னா வளராது. டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்கா, ஸோ எவ்வளோ கேப்ஸ் இருக்குது, எவ்வளோ டென்சிட்டி இருக்குது, ஃப்ரீ கன்சல்டேஷன் வச்சு சொல்லி தர்றது. உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல அட்ரெஸ் பண்ணால் தானே நீங்கள் அதுக்கேற்ற நீங்கள் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இருக்குல்ல. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா இப்போ இவருக்கு எம் ஷேப் இருக்குது இல்லையா, இப்போ இவருக்கே டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல எல்லாமே முடி வச்சுருவோம். நம்ம அழகாக ரொம்ப கீழே வச்சாலும் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு நல்லா நேச்சுரலாக வச்சு இந்த இடத்துலலாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இந்த இப்படி ஹேர் பேட்டர்ன் வச்சு வைக்கலாம் நேச்சுரலாக. ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இவருக்கு டோனார் ஏரியா பாருங்கள், இதுதான் டோனார் ஏரியா. டோனார் ஏரியா அவருக்கு நல்லா இருக்குது. இந்த டோனார் ஏரியாலேருந்து இப்படி எடுத்து இந்த முடியெல்லாம் எடுத்து இங்கே நம்ம வைப்போம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ இந்த டோனார் ஏரியாலேருந்து முடி எடுத்துட்டா வளராதா அப்படின்னா வளராது. ஏன்னா எடுத்த முடி வளராது, ஆனால் மற்ற முடிகள்லாம் கவர் பண்ணிடும். ஸோ அதை பற்றி 100% பயப்பட வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாலிக்கல் கிட்டேயும் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு ஃபாலிக்கல் எவ்வளோ முடி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும், அந்த கேப்ஸ் தெரியும். ஸோ ஒரு ஃபாலிக்கல் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது சரியா. அப்புறம் இங்கே வந்து டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்கா, ஸோ எவ்வளோ கேப்ஸ் இருக்குது, எவ்வளோ டென்சிட்டி இருக்குது, இதை நம்ம ஜூம் பண்ணி நம்ம காட்டலாம். அந்த எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஃபாலிக்கல் பாருங்கள், 2-3 முடியெலாம் தெரியுதா. ஆமாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஸ்கேனில் தெரியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு டாண்ட்ரஃப் நிறையா இருக்குது டாக்டர், அது தெரியாது இதில் இல்லை, அவ்வளோ டாண்ட்ரஃப் ஒன்றும் தெரியல உங்களுக்கு. டர்ட்ஸ் தான், நிறைய பேர் டர்ட்ஸையும் டாண்ட்ரஃபையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆமாம், பேசிக்காக நமக்கே தெரியாமல் முடி கொட்டுறதுக்கு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன? முடி கொட்டுறப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா, ரொம்ப வந்து திங்க் பண்ணுவாங்க, அவங்களே செல்ஃப் ப்ராப்ளம் ஏற்படுத்திப்பாங்க. ஒரு கோம்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை தலை வாரிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா ட்ராக்ஷனல் அலோபீஷியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் உண்டாகும். இழுத்துகிட்டே இருக்கும்போது ஃபாலிக்கல்ஸ் லூஸ் ஆகும். அப்புறமா ஹாட் வாட்டரில் ஷவர் பண்ணுறது, ஹேர் ட்ரையரை வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சு யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்பா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா பண்ணுறது உண்டு பேஷண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கிறது பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கிறது. பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னா அது டேண்ட்ரஃப் தான். அந்த டேண்ட்ரஃபை பர்மனெண்ட்டாக ஒரு 3 to 4 டேஸில் எனக்கு ஃபுல் க்யூர் பண்ணிடுங்க அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணணும் நம்ம? டேண்ட்ரஃப்ங்கிறது நாங்கள் ஓபியில் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனால் க்யூர் பண்ண முடியாது. டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணலாம். சில ஷாம்பூஸ் இருக்குது, நல்லாவே 3 to 4 டேஸில் நல்லா ஓரளவுக்கு கிளியரன்ஸ் வரும். கீட்டகனசோல், கிளிம்பசோல், செலீனியம் சல்ஃபைட், அப்புறமா சாலிசிலிக் ஆசிட், ஜிங்க் பைரத்தியான், இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் உள்ள ஷாம்பூஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் டேண்ட்ரஃபில். ஸோ எஸ், தட் கேன் பி டன், பட் க்யூர் பண்ண முடியாது. இப்போது டேண்ட்ரஃப் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து ஆயில் வைக்கிறது, இல்லை தூசி போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்க. ஆயில் வைக்கிறது வந்து எந்த டைமில் வைக்கணும், என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்? யூஸ்வலாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லைட் ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயிலு, அப்புறமா நல்லெண்ணெய் வைக்கலாம், ரோஸ்மெரி ஆயில் வைக்கலாம், இந்த மாதிரியான மைல்டு ஆயில்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஆயில் ரொம்ப எக்ஸசிவாக வரும்போது கண்டிப்பாக டேண்ட்ரஃபும் எக்ஸசிவாக தான் ஆகும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லைட் ஆயில்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்போ வைக்கலாம் அப்படின்னா ஆயில்ஸ் எப்போவுமே குளிக்க போகிறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி வைக்கலாம். வச்சுட்டு குளித்தா பெட்டராக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், ஒரு 3 hours முன்னாடி நல்லெண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு நார்மல் ஷாம்பூஸ் வச்சு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். அப்போ ஆயிலும் கிளியர் ஆகும், அவங்களுக்கு அந்த ஆயிலுக்கான நரிஷ்மெண்ட்டும் ஸ்கேல்பில் போய் இறங்கும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய் தான். ஆமாம், இப்போ அந்த எண்ணெய் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு நல்லதா? முடிக்கு நல்லது தான். தேங்காய் எண்ணெய் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் தேங்காய் எண்ணெய் வந்து சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுடுவாங்க. ஓவராக லோட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் உருவாக்குறத நாங்கள் பார்க்குறது உண்டு. ஸோ அதனால் லைட் ஆயில்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் ஆயில் இஸ் வெரி குட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள்.
உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. இல்லை டாக்டர் எனக்கு தேங்காய் எண்ணெய் தான் வச்சு பழக்கம், எனக்கு அதில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். பற்றி பேசும்போது இப்போ சில பேர் வந்து இந்த மலைவாழ்ல இருந்து மக்கள்லாம் இந்த மாதிரி வெட்டி வேறு அப்புறம் கரிசலாங்கண்ணி இதன் மூலியமாக தயாரித்த ஒரு ஆயிலெலாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இல்லை உண்மையெல்லாம் நல்லா க்ரோத் ஆகுமா? நல்ல ஒரு கேள்வி. எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆயில் நீங்கள் மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய எந்த ரிசர்ச்லேருந்து ஆயில் கொண்டு வந்தாலும் இருக்கிற ஹேரை தான் கண்டிஷன் பண்ணி வைக்க போகுது. அதனால ஒரு ஹேர் க்ரோத் நடக்காது. ஓகேயா? ஃபாலிக்கிள் இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றுனா அங்கே முடி வளர்ந்துடாது. ஃபாலிக்கிள் இல்லை அப்படின்னா இல்லை தான். அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேசிக்லி கண்டிஷன் பண்ண முடியும். என்ன ரத்தமாக இருக்கட்டும், இப்போது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக முயல் ரத்தம் தான் போயிட்டு இருக்கு. என்ன முயல் ரத்தம் ஆயிலாக இருந்தாலும், என்ன மலைவாழ் மக்கள், என்ன ஆதிவாசி எண்ணெயாக இருக்கட்டும், எந்த எண்ணெயாக இருந்தாலும் அமேசான் கார்ட்லேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே உள்ள ஃபாலிக்கிள் இல்லைன்னா அது இல்லை தான். திருப்பியும் சொல்கிறேன், அதனால் முடி வளராது, வளரவே வளராது. விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது. சாப்பாடு சாப்பிடும்போது இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னா என்னென்ன? யூஸ்வலாக ப்ரோட்டீன் ரிச் டயட்ஸ் நான் சொல்கிறது உண்டு. ரொம்ப ஜங்க் எடுக்காதீங்க, கார்ப்ஸ் ரொம்ப ஹை லோடடாக போகாதீங்கன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் நான் ஜென்ரலி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்டுக்கும் ஹேர் லாஸ்க்கும் பெரிய அளவு சம்மந்தம் இல்லை. நம்ம ரோட்டில் நிறைய பெக்கர்ஸ் பார்ப்போம், ஆனால் அவங்களுக்குலாம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும்ல முடி. ஆக்சுவலி வந்து அவங்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்கல்ல, நம்ம சாப்பிட்றது கூட அவங்க சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பர்சனலி ஃபுட்டுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் பெரிய அளவுக்கு நான் லிங்க் பண்ண மாட்டேன். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக. நிறைய பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் லாஸ் எதுவும் ஏற்படுமா? அப்படிலாம் 100% கிடையாது. அப்படின்னா திருப்பியும் சொல்கிற உலகத்தில் எல்லாருக்குமே பால்னஸ் வந்திருக்கும். ஹெல்மெட்டுக்கும் முடி கொட்டுறதுக்கும் பெரிய சம்மந்தமே கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர் தான். அது யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஒரு ஹெல்மெட்டை ஒழுங்காக. அப்போ என்ன ஆகும்னா டர்ட் வரும், அது டேண்ட்ரஃப் உருவாகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர், இப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ஏன் முடி கொட்டுது, அதை க்யூர் எப்படி பண்ணுறது? நைட் ஷிஃப்ட்ஸ் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் ஐடியிலேருந்து வரவங்க எல்லாமே சொல்கிறது உண்டு, டாக்டர் நைட் ஷிஃப்ட்ஸ் போகும்போது எங்களுக்கு நிறையா ஹேர் ஃபால் ஆகுது டாக்டர் அப்படின்னு. ஆக்சுவலி நைட் ஷிஃப்ட்ஸ்னால என்ன ஆகும்னா, நம்ம யூஸ்வலாகவே நைட்டு வந்து தூங்கலை ஒழுங்காக அப்படின்னாலே பாடியில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ திடீர்னு நீங்கள் நைட்டு மொத்த லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும் அப்படிங்கும்போது 100% வந்து அது உடம்பளவில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே ஒழுங்காக அட்லீஸ்ட் தூங்கும் போது ஒழுங்காக தூங்கிடுங்க. அந்த டைம்லையும் நீங்கள் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்தால் திருப்பியும் பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போகும். அப்போ என்ன ஆகும், திருப்பி ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் பீப்புள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி அட்லீஸ்ட் ஃபார் 6 to 7 hours எனி டைம். அது நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது அதில் ஒர்க் பேட்டர்னை. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். அண்ட் ஹேர் லாஸை க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஹேர் லாஸை க்யூர் பண்ண முடியாது. ஹேர் லாஸை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய யாருக்குமே பால்னஸ் இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி முடி ரொம்ப கொட்டுது டாக்டர் அப்படின்ற மாதிரி வராங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான செஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? யூஸ்வலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவோம். அது உங்களுக்கே நான் பண்ணி காட்டுறேன், டெமோ ஆயிருந்தாலும் பண்ணுறேன். பயோசெல் இன்ஜெக்ஷன்ஸ், QR678, எக்ஸோசோம் இன்ஜெக்ஷன்ஸ், GFC, PRP இதெல்லாமே பண்ணுறது உண்டு. டிரான்ஸ்பிளான்ட் வரைக்குமே பண்ணுறது உண்டு. ஆனால் அதை தான் சொல்கிறேன், யார் யாருக்கு பண்ணணுங்கிறது அது ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரியணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. உங்களுக்கு நான் பயோசெல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். அது ரொம்ப மினிமல் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அந்த பயோசெல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கே இன்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். அதுவும் தெரியாது, பெயின் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, இப்போ இது டைரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபாலிகல்ஸ்க்கு கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஸோ எந்த பெயின் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ GFCங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பிளட்லேருந்து எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து நம்ம லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் எடுத்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு பேஷண்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ இது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹெட்டில் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, க்ரோத் ஃபேக்டர்ஸ் உள்ளே போகும்போது
திக்கனிங் ஆஃப் த ஃபாலிக்கல் நடக்கும், ஸ்ட்ரென்த் ஆகும் ஃபாலிக்கல், ஸோ தட் ஹேர் லாஸ் கம்மியாக ஆரம்பிக்கும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது பிளட்லேருந்து எடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ். உங்களுக்கு பண்ண ப்ராசஸ் வந்து பிளட்டெல்லாம் இல்லாமல் ஆல்ரெடி லோடடாக இருந்த பயோசெல்ன்ற மாதிரி காம்பனன்ட்ஸ், அப்புறம் பயோடென்ஸ், அப்புறம் மல்டி வைட்டமின்ஸ் இருக்கிற பெப்டைட்ஸ் மாதிரியான சீரம்ஸ் எப்படி எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம எடுத்து உங்களுக்கு பண்ணது. ஸோ இது வந்து டோட்டலி வந்து ரொம்ப ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான், இதில் எதுலேயுமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ பிஆர்பியும் சிஎஃப்ஜியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஜிஎஃப்சி. ஆமாம், க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜிஎஃப்சி. என்ன டிஃப்ரென்ஸ்? அதான் க்ரோத் ஃபேக்டர்ஸ் தான். நம்மளுக்கு ஜெல் டியூப்ஸ் இருக்கும், டியூப்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் பிளட்டு தான். ஸோ அதனாலே நான் என்ன சொல்வேன் என் பேஷண்ட்ஸ் கிட்ட, பிளட் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, உங்கள் பிளட்டு தான் நமக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிடுவேன் பேஷண்ட்ஸ்க்கு. அந்த தலையே ஒரு மாதிரி பளபளப்பாக ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அந்த இடம் வந்து அப்படியே நல்லா ஹேர் க்ரோத் நல்லா மாறிடுமா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நானே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது பின்னாடியிலேருந்து டோனார் எடுத்து முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஏன் பின்னாடியிலேருந்து முடி எடுக்கிறோம், நமக்கு அந்த டோனார் ஏரியாவில் வந்து இந்த இடத்துல உள்ள ஹேர் எல்லாமே செக்ஸ் ஹார்மோன் இண்டிபெண்ட். அந்த டிஹெச்டிங்கிற ஹார்மோன் ரொம்ப அளவுக்கு பெருசளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. அதனால தான் அந்த இந்த இடத்துலலாம் நம்ம வைக்கிறது உண்டு. ஸோ எஸ், அது பண்ணும்போது பால்னஸ்க்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, ஓரளவுக்கு லுக் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபார்மிங்காக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக சொல்கிறது, தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ட்ரான்ஸ்ஃபார்மிங். அது ரொம்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்போவுமே சர்ஜன்ட்டை பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அது சர்ஜன்ட்டை தான் பண்ணணும். ஓகே டாக்டர், நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே சொல்கிறீங்க. இப்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா? ஒன்றுமே வராது. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்கு பெயின் கூட தெரியல. அந்த அளவுக்கு என் டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜெரூஷ் பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷனே வாங்குறது கிடையாது. ஒரு நாளைக்கும் இவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் சார்ஜ் கன்சல்ட்டிங்னு வாங்கினதே கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஹேர் லாஸோட பெயின்லாம் எனக்குலாம் ரொம்பவே தெரியும். டாக்டர்ஸ் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவங்கள பார்த்து ட்ரீட் பண்ணுவாங்க. தெர் வில் பி நோ கன்சல்டேஷன் சார்ஜ் ஃபார் த பேஷண்ட்ஸ். இப்போது ஒரு கிரிஞ்சான ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இது சந்தேகமாகவே இருக்குது. என்னென்னா, தலைநரை ஒரு முடி வந்துருச்சு அப்படின்னா அந்த முடியை பிடுங்குறதுனால அந்த தலைமுடி எல்லா இடமே தலை நிறையா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை, 100% கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரீமேச்சர் கிரேயிங் வந்து 3-4 ரீசன்ஸ் இருக்குது. விட்டமின் B12 டெஃபிஷியன்சியானால வரலாம், ஜெனட்டிக் இருந்தாலும் வரலாம், ஸ்ட்ரெஸ் ஓவராக இருந்தாலும் வரலாம், சில டைம் இடியோபேத்திக்னா என்னன்னே தெரியாது, அதனால கூட வரலாம். ஸோ அதனால் இதனால தான் இளநரை வருது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு முடியை எடுத்தால் அந்த இடத்துல இளநரை வருங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இளநரை எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் லூஸ் ஆகிடுது. ஓகே, அந்த பிளாக் கலர் பிக்மெண்ட் இல்லை, மெலனின்ங்கிற பிக்மெண்ட் சுரக்கலை, அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி இப்போ வந்து தேன் வந்து தலையில் தடவிட்டோம் அப்படின்னா அதுதான் இளநரையாக மாறி. ஐயோ, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. நத்திங். ஏன்னா சின்ன வயசுல வந்து நிறைய பேர் பயமுறுத்தி வச்சிருக்கேன். இல்லை, அதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ்ங்கிறது எதனால் டாக்டர் முக்கியமாக நடக்குது? ஹேர் லாஸ் வந்து நமக்கு 700+ ரீசன்ஸ் இருக்குது சார். நமக்கு இதனால தான் ஹேர் லாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணவே முடியாது. முக்கியமாக அதான் நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் இஷ்யூஸ். அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், தாய் மாமா சொந்தங்கள் யாருக்காவது இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ஹெரிடிட்ரி பேட்டர்ன் தாண்டி இந்த ஹார்மோனல் இஷ்யூஸு, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் இல்லாதது எல்லாமே ரீசன் தான். ஒழுங்கான சாப்பாடு, நரிஷ்மெண்ட் இம்பேலன்ஸ், நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் வச்சு சாப்பிட்ணுங்கிறதும் இருக்குது. ஸோ முக்கியமாக there is no one specific reason for hair loss. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஹேர் லாஸ்க்கு. ஹேர் லாஸுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு? ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு முடி கொட்டுச்சு அப்படின்னா திருப்பி முளைச்சிடும். ஹேர் லாஸுங்கிறது ஒரு முடி கொட்டுச்சு அப்படின்னா திருப்பி முளைக்காது, இல்லை முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லை க்ரோ ஆகிறதே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபாலிக்கல் ஜென்ரேட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹேர் லாஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் உண்டு, ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம். அதுவாக சரியாயிடும். அதுவாக நம்ம நரிஷ்மெண்ட் செக் பண்ணாலே போதும். ஹேர் லாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். இப்போது இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு 40 வயசுல தான் முடி கொட்ட ஆரம்பிச்சதா இருக்குது. இப்போது இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 வயசு 18 வயசுலேருந்தே முடி கொட்ட ஆரம்பிக்குது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதனால்?
பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வருது. ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கிடச்சிருது. கல்யாணம் கூட சீக்கிரம் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸும் சீக்கிரம் வருது, ப்ராப்ளம்ஸும் சீக்கிரம் வருது. எந்த அளவுக்கு ஹாப்பினஸும் அவங்களுக்கு சீக்கிரம் வருதோ, அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு சீக்கிரம் வருது. ஸோ லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமாக. நிறைய பேர் இந்த வீட்டில இருந்து தர்மாரோல் யூஸ் பண்ணுறது, அப்புறம் மற்றபடி அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் உண்மையில அவங்களுக்கு பெனிஃபிட் நோ, ஆகிடும்? டெஃபினெட்லி. நான் அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியணும். அதனால தான் டாக்டர்ஸ் நாங்கள் அதை சொல்லி தரோங்கிறோம். ஃப்ரீ கன்சல்டேஷன் வச்சு சொல்லி தர்றதே, உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல அட்ரெஸ் பண்ணால் தானே நீங்கள் அதுக்கேற்ற நீங்கள் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இருக்குல்ல. ஸோ எல்லாம் தூக்கி சமையல் கட்டில் உள்ளதெல்லாம் ஸ்கேல்பில் தூக்கி போட வேண்டியது. நிறைய பண்ணுற தப்புகள் அதெல்லாமே உண்டு.